ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஈவினிங் போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கொஷின் பேப்பர்ன்றது நான் உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ கொடுத்துருப்பேன். ஸோ டெஸ்ட் நம்பர் 13 பொதுத்தமிழுக்கான தேர்வு சரியா? 13வது டெஸ்ட்ன்றது நம்ம கண்டக்ட் பண்ணியிருப்போம். அதுக்கான கொஷின் பேப்பர்ன்றது ஈவினிங் வீடியோவில் பப்ளிஷ் பண்ணியிருப்பேன் சரியா? ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் உங்களுக்கு தெரியும் 13வது டெஸ்ட்டுக்கான உங்களுக்கு ஆன்சர் கீ. ஓகேவா? அதோ பாருங்க ஆன்சர் கீ. ஒரே நிமிஷம். ஸோ இந்த பிடிஎஃப் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதுக்கோட லிங்க்கு டவுன்லோட் பண்ணிக்கோங்க பிடிஎஃபை. ஆல்ரெடி டெஸ்ட்டு போட்டு பார்த்தவங்க என்னென்ன நீங்கள் ஆன்சர் பண்ண டெஸ்ட்டுக்கு என்னென்ன கொஷனுக்கு என்னென்ன ஆன்சர்ன்றது நீங்கள் செக் பண்ணிக்கலாம் சரியா? அனலைஸ் பண்ணிக்கோங்க. எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்றது தயவு செஞ்சு நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் சரியா? ஓகேவா? ஸோ டிஸ்கிரிப்ஷன்றது சரியா? பிடிஎஃப்ன்றது கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது சரியா? ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். இல்லை வேறு ஏதாவது வந்து ஜென்ரல் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? இல்லை கிளாஸ் வீடியோவில் பார்க்கலாம். அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 13வது டெஸ்ட்ன்றது முடிச்சிட்டோம் இல்லையா? ஸோ இதோட வந்து 13வது டெஸ்ட்ன்றது முடிச்சிட்டோம். அடுத்து 14வது டெஸ்ட் வரக்கூடிய சனி ஞாயிறில் உங்களுக்கு இதே போல் கொஸ்டின் பேப்பர்ன்றது நான் கொடுத்துருவேன். நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் சரியா? நல்லா பாருங்கள். அதுக்கான சிலபஸ்ன்றது என்னது? நீங்கள் ஃபுல் சிலபஸ் தான். நம்ம 12வது ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். 11வது 12வது டெஸ்ட்லேருந்து நம்ம ஃபுல் லென்த் டெஸ்ட்டாக தான் போக போகிறோம் சரியா? பொதுத்தமிழுக்கான மொத்த சிலபஸையும் தான் நீங்கள் படிச்சிருக்கணும் சரியா? ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும். மேக்ஸிமம் நல்லா பாருங்களேன். இப்போ 100 கொஸ்டின் கேட்குறேன் அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து ஒரு 90 ஒரு 80 ஒரு 80 85 ஒரு 90 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கூல் புக்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஏதாவது ஒரு சில கொஸ்டின் தான் உங்களுக்கு அவுட் சோர்ஸ் போகிற முடியும். இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டிருப்பேன் சரியா? அப்போ நம்மளுடைய முழு கவனமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்ஸை தரவா முடிக்கணும். அதில் இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ்லாம் நல்லபடியாக படிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாம் கிடையாது. இப்போ நான் வைக்கக்கூடிய டெஸ்ட்டும் கிடையாது. உங்களால் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லேயே நல்ல ஸ்கோர்ன்றது பொதுத்தமிழில் தாராளமாக வாங்க முடியும். ஓகேவா? ஸோ பொதுத்தமிழ்லாம் ஒரு 90 ஸ்கோர் பண்ணிங்க அப்படின்னாவே ஒரு நல்ல பெரிய விஷயம். இப்போ நான் என்ன சொல்கிறது, இந்த எக்ஸாமில் கிடையாது, நான் சொல்கிறது டிஎன்பிஎஸ்சியோடைய நம்ம குரூப் 4 எக்ஸாம், குரூப் 2 எக்ஸாம் சரியா? ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. டைம்ன்றது ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. நான் திரும்பவும் சொல்கிறேன். ஓகேவா? இன்னும் 4-5 மாதம் தான் இருக்குது. அந்த 4-5 மாதத்தில் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணமோ, நல்லா படிக்காதவங்க படித்து முடிச்சிக்கணும். அதே சமயத்தில் ரிவிஷன்றது பண்ணாதவங்க தயவு செஞ்சு ரிவிஷன் பண்ணிக்கணும். இந்த மாதிரி டெஸ்ட் போட்டு பார்க்காதவங்க டெஸ்ட் போட்டு பாருங்கள். ஓகேவா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதெல்லாம். ஸோ தமிழில் நம்ம 90+க்கு மேலே வாங்கணும் அப்படின்னா நீங்கள் படிக்கிறதும் முக்கியம், அதை நிறைய டைம் ரிவிஷன் பண்ணுறது முக்கியம், இதே போல் டெஸ்ட்ன்றது முக்கியம். ஓகேவா? நீங்கள் ஆல்ரெடி எங்கேயாவது டெஸ்ட் பேட்சில் நீங்கள் காசு கொடுத்து நீங்கள் பே பண்ணாலும் பிரச்சனை கிடையாது. அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஃப்ரீயாக கொடுக்குறது நானும் இல்லை, நிறைய பேர் கொடுப்பாங்க. அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய கொஷின் பேப்பர் வந்து பார்த்தா நிறைய கொஷினை டெஸ்ட் போட்டு பாருங்கள். ஓகேவா? அப்போ தான் நீங்கள் என்னென்ன தவறுகள் பண்ணுறீங்க, என்னென்ன பிழைகள் உங்களுக்கு வருது, எதை நீங்கள் சரி பண்ணணும், எதை நீங்கள் திரும்ப திரும்ப தவறு பண்ணுறீங்க, எங்கே நீங்கள் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும், எந்த ஏரியாலாம் நீங்கள் வீக்காக இருக்கீங்கிறது உங்களுக்கு தெரியும் சரியா? அதை வரக்கூடிய எக்ஸாம்ஸ்குள்ளே நீங்கள் என்ன பண்ணலாம், அதை கிளியர் பண்ணலாம். எக்ஸாமை போய் நல்லபடியாக நம்ம எழுத முடியும் சரியாமா? ஸோ ஓகே, மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ.